இப்போ இலங்கையினுடைய 2 பெரிய மதங்கள்னு எடுத்துக்கிட்டால் சைவமும் புத்திசமும். இது ரெண்டுமே எங்கேருந்து வந்தது? இந்தியாவில் தோன்றிய மதங்கள் தான். கச்சத்தீவை வெளிப்படையாக நான் கேள்வி கேட்குறேன். கச்சத்தீவை இலங்கை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ரன் ஆஃப் கட்சின்னு ஒரு தீவு குஜராத் பக்கத்தில், அதை தூக்கி பாகிஸ்தானில் கொடுத்தோம். தீன்பிகான்னு ஒரு தீவு மேற்கு வங்காளத்தில் இருக்குது, அதை தூக்கி பங்களாதேஷில் கொடுத்தோம். இது யார் அப்போ விட்டு சொத்துங்க? அதெல்லாம் தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு இருக்கிற கட்சிகள், அந்த அமைப்புகளில் அதில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ கட்சிகள் வந்து கச்சத்தீவை இணைப்பதுக்கு உடனடியாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன் பண்ணணும்? 70கள் வரைக்கும் அது இந்தியாவோட இருந்த ஒரு நிலப்பரப்பு தானே. இலங்கை அரசியலுக்கு இந்திய அரசியலுக்கு என்ன வித்தியாசம்? இலங்கைங்கிறதே மெஜாரிட்டிசம். தி பொலிட்டிக்கல் பிலாசபி ஆஃப் ஸ்ரீலங்கா மெஜாரிட்டிசம். இந்தியாவோட பொலிட்டிக்கல் பிலாசபி என்ன? மைனாரிட்டிசம். கச்சத்தீவை மீள பெறுறதனூடாக இந்திய இலங்கை மீனவர்களுக்கு இடையிலான முரண்பாடை வந்து முடிவுக்கு கொண்டு வரலான்னு நம்புறீங்க? நீங்கள் கடலில் வந்து எப்படிங்க எல்லை தெரியும் அவனுக்கு? மீனவனுக்கு வந்து இது இலங்கை கடல் பரப்பு, இது இந்திய கடல் பரப்புன்னு எப்படி தெரியும்? மொத்தமே 18-15 நாட்டிகள் மேல். இப்போ எங்கள் ஊரில் சீமான்னு ஒரு தலைவர் இருக்கார். பிரபாகரன் கூட நான் இருந்தேன்னு போய் சொல்கிறாரு. நான் இலங்கையில் போய் ஆமக்கறி சாப்பிட்டேங்கிறாரு. நான் எல்லா வகையான துப்பாக்கிகளை எடுத்து எனக்கு பிரபாகரன் எல்லாம் எனக்கு இப்போ ஆயுத பயிற்சி கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாரு. வணக்கம், இது வீரகேசரியின் சமகாலம் கருத்தாட்களம். இன்றைய நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்திருக்கின்றார் தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம். வணக்கம் ராம்குமார். நாங்கள் இன்றைய தினம் உங்களை அழைத்திருந்த காரணம், குறிப்பாக தேர்தல் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல இலங்கையிலும் அந்த தேர்தல் தாக்கம் செலுத்தலாம் என்று சொல்லப்படுகிறது. இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலோ அல்லது தேசிய தேர்தல் ஒன்றுக்கு அந்த முடிவுகள் வரை காத்திருப்பார்கள் என்கின்ற பார்வையும் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் இந்த தேர்தல் எந்தளவு தூரம் தங்களுடைய வெற்றியை நோக்கி நகரலாம் அல்லது கடந்த காலத்தோடு ஒப்பிடும்போது ஒரு பின்னடைவை சந்திக்குமா என்ற கேள்விகள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி காலூன்றுமான்ற பார்வையும் இருக்கிறது. எப்படி இருக்கிறது உங்களுடைய நிலைமை? உங்களுடைய ஈழத்தமிழ் கேட்பதற்கு ரொம்ப சுவையாக இருக்குது, ரொம்ப இனிமையாக இருக்குது. நாங்கள் இலங்கைக்கு நான் வந்ததிலிருந்து இந்த 4-5 நாட்களாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எங்கள் மீது அன்பை பொழிகிறார்கள். விருந்தோம்பல் அதற்கு ஒரு உதாரணமாக இருக்கிறாங்க. அதனால் இந்த ஊடகத்தின் சார்பாக எல்லாருக்குமே எனது வணக்கங்களையும் தமிழ்நாட்டினுடைய 8 கோடி தமிழர்களுடைய வாழ்த்துக்களையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி சார்பாகவும் எங்கள் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடக்க போகிற பாராளுமன்ற தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல். நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஒரு பிரதமர் ஆட்சி செய்துவிட்டு 3ஆம் முறையாகவும் மக்களை சந்தித்து வாக்கு கேட்கும்போது மிக பெருவாரியான இடங்களை பெற்று வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கையுடன் ஒரு கட்சி களம் காண்கிறது. இந்திய அரசியல் இதுவரைக்கும் இருந்ததில்லை. ஏன்னா இதுவரைக்கும் 3ஆம் முறையும் பிரதமரானவர்கள் ஜவஹர்லால் நேருவை தவிர வேறு யாரும் இல்லை. இந்திரா காந்தி அப்படி பண்ண முடியலை, ராஜீவ் காந்தியால் முடியலை, மன்மோகன் சிங்கினால் கூட 3ஆம் முறை முடியவில்லை. இப்போ 3ஆம் முறை ஒருவர் இந்திய பிரதமராக நரேந்திர மோடி வரப்போகிறார். எங்களுக்கு பொறுத்தவரை மிக மகத்தான வெற்றி கிடைக்கும். இந்தியாவில் மறுபடியும் மோடி தான் பிரதமர் ஆவார். அதனுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் இருக்கும். ஏன்னா காலூன்ற முடியுமா வேறூன்ற முடியுமா என்ற ஸ்டேஜெல்லாம் எப்பயோ தாண்டிட்டோம். ஒரு காலத்தில் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் நுழைய விட மாட்டோம்னு சொன்னாங்க. கொஞ்ச நாள் கழித்து காலம் கழித்ததுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தில் வளர விட மாட்டோம்னு சொன்னாங்க. அப்போ என்ன அர்த்தம்? நுழைந்துட்டோன்னு அர்த்தம். இப்போ என்ன சொல்கிறாங்க? பிஜேபியை தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சியை அமைக்க விட மாட்டோம்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? வளர்ந்துட்டோம்னு அர்த்தம். அதனால் இந்த தேர்தலையும் கணிசமான இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலும் வெற்றி பெறும். இரட்டை இலக்கங்களில் எங்களது வாக்கு சதவீதம் இருக்கும். தமிழ்நாட்டில் நாங்கள் பெறப்போகிற இந்த வாக்கு சதவிகிதம் வந்து ஊடகங்களும் சரி எதிர்க்கட்சிகளும் சரி பிரமிக்கத்தக்க வகையில் இருக்கும். இது 2026 தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை அகற்றுவதற்கும் பாரதிய ஜனதா கட்சி பங்கேற்கிற ஒரு மந்திரி சபை வருவதற்கும் இது வழிவகுக்கும். அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல். இந்திய அளவிலேயே தமிழகத்திற்கு இது மிக மிக முக்கியமான தேர்தல். எப்படி இந்திய அளவில் மோடிஜியின் தாக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிறதோ அது மாதிரி தமிழ்நாட்டினுடைய தாக்கம், நரேந்திர மோடி அவருடைய தாக்கம் இலங்கை அரசியலும் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா இந்த சப்கான்டினென்ட்டில் மிகப்பெரிய ஒரு தேசம் வந்து இந்தியா. இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்களர்களானாலும் சரி, மலையக தமிழர்களானாலும் சரி,
ஈழத்தமிழராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அவங்களுடைய ஆரிஜின் வந்து இலங்கையில் இந்தியாவில் வந்து இருக்குது. இந்தியாவில் இருந்தால் இன்ஸ்பிரேஷன், இந்தியாவில் இருந்தால் ஆரிஜின், இந்தியாவில் இருந்தால் பல நல்ல விஷயங்களை, அது சமயமோ ஆன்மீகமோ அரசியலோ எடுத்துக்கொள்கிறோம். அதனால் நிச்சயமாக இலங்கை மக்களுக்கும் பலனுள்ள அளவிற்கு நிச்சயமாக இந்த தேர்தல் முடிவுகள் அமையும். அதே நேரத்தில் பார்த்தோம்னா தேர்தல் காலத்தில் அல்லது தேர்தல் மேடைகளில் திடீரென்று கச்சத்தீவு விவகாரம் வந்து பேசப்பட்டது. வழக்கமாக கச்சத்தீவு விவகாரம் சம்பந்தமாக தொடர்ச்சியாக பேசுகிறார்கள். காங்கிரஸ் வந்து அதை வழங்கியது அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு துணை புரிந்தது என்ற பார்வைகள் நீண்ட காலமாக இருக்கிறது. அதே நேரத்தில் மீனவர்கள் விவகாரம் வருகின்ற பொழுது அதனை மீளப்பெற வேண்டும் என்கின்ற நிலைப்பாடுகளும் இருக்கிறது. இந்த ஆட்சி மாற்றம் அல்லது உங்களுடைய ஆட்சி மீண்டும் உருவாகின்ற பொழுது தமிழகத்திலும் சரி அல்லது மத்திய அரசாங்கத்திலும் சரி கச்சத்தீவு சம்பந்தமாக என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்க இப்பொழுது திட்டமிட்டிருக்கிறீர்கள்? உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால் நாங்கள் தேர்தல் அறிவிக்கையில் கூட வெளியிட்டிருப்போம். ஏன்னா இன்றைக்கி இந்தியாவை இலங்கை எப்படி பார்க்கணுன்னா, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் யுத்தம் வந்திருக்கு. பல சமயங்களில் 2 நாடுகளும் பகை நாடுகளாக தான் இருந்திருக்கு. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நல்லுறவு ரொம்ப குறுகிய காலம்தான் ஏதோ இருந்திருக்கலாம், அல்லது பகை நாடு தான். பை அண்ட் லார்ஜ் டெக்ளேர்டு எனிமின்ற மாதிரி தான் பாகிஸ்தான் இந்தியாவை பார்க்கிறது. ஆனால் இந்தியாவுக்கும் இலங்கைக்கு இருக்கிற உறவு எப்பயுமே ஒரு நட்பு, அன்பு இந்த அடிப்படையில் தான் உருவாகுது. ஏன்னா நமக்கு ரொம்ப நீண்ட பாரம்பரியமாக நம்மளை சமயங்கள் நம்ம இணைக்கிறது. இப்போ இலங்கையினுடைய 2 பெரிய மதங்கள்னு எடுத்துக்கிட்டால் சைவமும் புத்திசமும். இந்த ரெண்டுமே எங்கேருந்து வந்தது? இந்தியாவில் தோன்றிய மதங்கள் தான். ஈழத்தமிழர்கள் சைவத்தை இந்தியாவில் தான் எடுத்திருக்காங்க, தமிழகத்திலிருந்து எடுத்திருக்காங்க. புத்திசமும் புத்தா வாஸ் பார்ன் இன் இந்தியா. புத்தர் இன்னைக்கு உயிரோடு இருந்தாருன்னா அவருடைய அப்ளிகேஷன் அவர் ஃபில்அப் பண்ணுறப்போ நேஷனாலிட்டினா இந்தியன் தானே ஃபில்அப் பண்ணுவார். அப்போ புத்தரை நேசிக்கிற ஒரு தேசம், புத்தர் பிறந்த ஒரு தேசத்தை வெறுக்க முடியாது. அப்போது இதில் இலங்கை வந்து ரொம்ப முக்கியமான நாடாக நாங்கள் பார்க்குறோம். கச்சத்தீவு வந்து 70கள் வரைக்கும் இந்தியாவில் தானே இருந்தது. 70களில் நல்லெண்ண அபிப்பிராயத்தில் அதை இலங்கைக்கு கொடுத்தது இந்திரா காந்தி அம்மையாருடைய ஆட்சி. அப்பயே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. குறிப்பாக அப்போ இருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்த அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இதை பாராளுமன்றத்திலே இதை கேள்வி கேட்டார், இதை மறுத்து பேசினார். 2வது விஷயம், அப்போ இருந்த பிஜேபியினுடைய மிக முக்கிய தலைவராக இருந்த ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நீதிமன்றத்திலே போய் இது வழக்காகவும் தொடுத்தார். அப்படி ஒரு பெரிய உணர்வு வந்து கொடுத்தது. இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, இதை கச்சத்தீவுன்னு மட்டுமே நீங்கள் பார்க்கக்கூடாது. நான் கொஞ்சம் நேரம் எடுத்து விரிவாக சொல்கிறேன். இந்தியாவும் சீனாவும் சமகாலங்களில் சுதந்திரம் பெற்ற நாடுகள். சுதந்திரம்னா சீனா சுதந்திரம் அடையலை, அந்த மாவோ வந்தார், லாங் மார்ச் அப்படிலாம் பண்ணி வந்தார். அது 49. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது 47. கிட்டத்தட்ட சமகாலம்னு வச்சு. இந்த சமகாலத்தில் சீனா இத்தனை ஆண்டுகளில் தனது எல்லைகளை விரிவுபடுத்தி கொண்டே போயிருக்கு. சீனா நீங்கள் பார்த்தீங்கன்னா முழு திபேத்தையும் சீனா இந்த 49க்கு அப்புறம் 60களில் முழுக்க கபலீகரம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அருணாச்சல பிரதேசத்தை எங்கது அப்படின்றாங்க. காஷ்மீரில் அக்ஷய் சென்னை பிடிச்சிக்கிட்டாங்க. 65,000 சதுர கிலோமீட்டர் இந்திய நிலப்பரப்பு இன்றைக்கி 62 சீனா யுத்தத்துக்கு அப்புறம் சீனாட்ட இருக்குது. நாம் ரொம்ப புனிதமாக நினைக்கிற சைவமர்கள் இந்துக்கள் நினைக்கிற கைலாயம், சிவபெருமான் இருப்பதாக நினைக்கிற கைலாயம் இன்றைக்கி சீனாக்காரன்ட்டு தான் இருக்குது. அந்த மிகப்பெரிய ஏரி என்று நாம் கருதுகிற அந்த சரோவர், அந்த சரோவர் வந்து இன்றைக்கி சீனாட்ட இருக்கு. தைவானை வந்து தொடர்ந்து ஆக்கிரமிக்க நினைக்குது சீனா. நீங்கள் சீனாவில் இதுக்குன்னு ஒரு அமைச்சர் இருக்கார், தினசரி காலையில் தைவான் எங்களது நிலப்பரப்புன்னு அறிக்கை கொடுப்பாரு. தைவானில் ஒரு அமைச்சர் இருக்குன்னு வச்சுருக்காங்க, தினசரி மாலையில் தைவானுக்கும் சீனாவுக்கும் சம்மந்தம் இல்லை, அது எங்களது நிலப்பரப்பு அப்படின்னு அவர் அறிக்கை கொடுப்பார். ஹாங்காங் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தோடு தான் இருந்தது, 50 வருஷம் ஒப்பந்தம், 97 அதை கொடுக்கணும்னு. ஒரு நாள் கூட தாமதிக்காமல் இங்கிலாந்திடமிருந்து ஹாங்காங்கை மீட்டு சீனா தன்னுடன் இணைத்து கொண்டது. அப்போ தனது சாம்ராஜ்ய எல்லைகளை விரிவாக்கம் செய்து கொண்டே போவதில் சீனா எவ்வளோ முனைப்பு காட்டுகிறது உங்களுக்கு தெரியும். நான் அதை உதாரணத்துக்காக சொல்கிறேன். இதே காலகட்டத்தில் இந்தியா எப்படி நடந்திருக்குன்னு பாருங்கள். சுதந்திரம் அடைஞ்ச உடனே 1/3 காஷ்மீரை நாம் இழந்தோம் பாகிஸ்தானில். இன்றைக்கி பாக் ஆக்குப்பைடு காஷ்மீராக இருக்குது. 62,000 சதுர கிலோமீட்டர் நம்ம சீனாட்டை இழந்திருக்கோம். கச்சத்தீவு மாத்திரம் இல்லைங்க, 3 முக்கியமான தீவுகள். கச்சத்தீவை தூக்கி இலங்கை கொடுத்தது இந்திய அரசாங்கம். ரன் ஆஃப் கட்சின்னு ஒரு தீவு குஜராத் பக்கத்தில், அதை தூக்கி பாகிஸ்தானில் கொடுத்தோம். தீன்பிகான்னு ஒரு தீவு மேற்கு வங்காளத்தில் இருக்குது, அதை தூக்கி பங்களாதேஷில் கொடுத்தோம். இது யார் அப்போ விட்டு சொத்துங்க? அதெல்லாம் இந்திரா காந்தியோட அப்பம் விட்டு சொத்தாது. இந்திய நிலப்பரப்பு, இந்திய இறையாண்மைக்கு உட்பட்ட நிலப்பரப்பை எடுத்து இன்னொரு தேசத்திற்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? கச்சத்தீவை வெளிப்படையாக நான் கேள்வி கேட்குறேன், கச்சத்தீவை இலங்கை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? கச்சத்தீவு இலங்கையினுடைய ஒரு அம்சமாக ஒரு அங்கமாக எப்போதாவது இருந்திருக்கிறதா?
இல்லை. அப்போ இன்றைக்கி அந்த கொடுத்ததே நாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆட்சேபனை தெரிவித்த பின்பு இன்றைக்கி அதை திரும்பவும் எடுக்க வேண்டும் என்ற எண்ணமும் அங்கே தமிழ்நாட்டில் மிக அதிகமாக வருகிறது. அது பிரதமர் மோடி அவர்கள் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறதுன்னு தான் புரிஞ்சுக்கணுமே தவிர, கச்சத்தீவை உடனடியாக நாளைக்கே மீட்க போகிறோமா, உடனே இலங்கையோட பேச போகிறோமா, இல்லை இலங்கை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுன்ற இடத்துல நம்ம அடுத்த கட்ட நகர்வு இனிமேல் இந்திய அரசாங்கம் எப்படி செய்யணும் இனிமேல் தான் பார்க்கணும். ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்திய அரசாங்கத்திடமிருந்து பொதுவாக எல்லா உதவியும் நம்ம எதிர்பார்க்குறோம். இந்தியா தங்களுக்கு உதவ வேண்டும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் கச்சத்தீவை திரும்பவும் இந்தியாவோட வேணும்னு கேட்கும்போது சில குரல்கள் தமிழ்நாட்டில் ஒலிக்கும்போது முதல் எதிர்ப்பு இங்கே இருக்கிற ஆர்ச் பிஷப் இருந்து வருது. கொழும்பினுடைய ஆர்ச் பிஷப் மால்கம் அவர்கள், அவர் தான் முதல்ல எதிர்த்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு இருக்கிற கட்சிகள், அந்த அமைப்புகளில் அதில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ கட்சிகள் வந்து கச்சத்தீவை இணைப்பதுக்கு உடனடியாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன் பண்ணணும்? 70கள் வரைக்கும் அது இந்தியாவோட இருந்த ஒரு நிலப்பரப்பு தானே, அதை திரும்ப இந்தியா கோரி பெறுவதில் என்ன தவறு இருக்க முடியும்? அப்படி இருந்தாலும் அதை பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு நல்லெண்ண அடிப்படையில், அது குட்வில் காரணமாக தானே கொடுக்கப்பட்டது. அதே குட்வில்ல திரும்பி கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்குல்ல. ஏன் இந்த கிறிஸ்தவ அமைப்புகள் எதிர்க்கிறார்கள் என்னைக்காவது நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்களா? கிறிஸ்தவ அமைப்புகள் எதிர்க்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அவங்க ஒரு சர்ச் இருக்கு. சர்ச் இருக்கட்டும் சார், இந்தியாவில் சர்ச் இல்லையா? இந்தியா நீ கச்சத்தீவில் ஒரு சர்ச் இருக்கு, இந்தியா முழுக்க எத்தனை சர்ச் இருக்கு? லட்சக்கணக்கான சர்ச் இருக்கு இந்தியாவில். என்ன பிரச்சனை உங்களுக்கு? இன்னும் சொல்ல போனால் இலங்கையில் என்ன அரசியல் எனக்கு தெரியாது, இந்தியாவில் தான் சிறுபான்மையினருடைய பேரடைஸ். இந்தியாங்கிறது இட்ஸ் எ பேரடைஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ். இலங்கை அரசியலுக்கு இந்திய அரசியலுக்கு என்ன வித்தியாசம்? இலங்கைங்கிறதே மெஜாரிட்டிசம். தி பொலிட்டிக்கல் பிலாசபி ஆஃப் ஸ்ரீலங்கா மெஜாரிட்டிசம். இந்தியாவோட பொலிட்டிக்கல் பிலாசபி என்ன? மைனாரிட்டிசம். ஆமாம். ஆனால் இப்போ இதில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கத்தோலிக்கர்களை தாண்டி மீனவ அமைப்புகளும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் வட இலங்கையில் பார்த்தீங்கன்னா வட இலங்கை இருக்கிற மீனவர்கள் வந்து அதுக்கு முழுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. மீள பெற அந்த கோஷத்துக்கே அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் அதே நேரம் வந்து நான் என்னோட கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த கச்சத்தீவை மீள பெறுறதனூடாக அல்லது அதை வந்து இந்தியாவில் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதனூடாக இந்திய இலங்கை மீனவர்களுக்கு இடையிலான முரண்பாடை வந்து முடிவுக்கு கொண்டு வரலான்னு நம்புறீங்க? நிச்சயமாக முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் பாருங்கள், என்னைக்காவது ஒரு இலங்கை தமிழ் மீனவரோ இலங்கை சிங்கள மீனவரோ எல்லை தாண்டி வந்தாருன்னு இந்திய கடற்படை யாராவது கைது பண்ணியிருக்காங்களா? யாராவது கைது பண்ணியிருக்காங்களா? இன்டர்நேஷ்னல் பார்டரில் ஹைசியில் ஒரு தேசம் எப்போ ஒருத்தர் கைது நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னா, எனது எல்லைக்குள்ளே ஒருத்தர் நிலப்பரப்புக்குள்ளே போகும்போது, அனுமதி இல்லாமல் ஒருத்தர் உள்ளே வரும்போது தான் நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் கடலில் வந்து எப்படிங்க எல்லை தெரியும் அவனுக்கு? மீனவனுக்கு வந்து இது இலங்கை கடல் பரப்பு, இது இந்திய கடல் பரப்புன்னு எப்படி தெரியும்? மொத்தமே 18-15 நாட்டிக்கல் மைல். இவன் ஸ்டீமர் எடுத்துகிட்டு வேகமாக போயிட்டான்னா, ஒரு காற்று ஃபேவராக ஒரு சாதகமான காற்று அடித்தாலே இவன் போட்டு தன்னை போல போயிடும். அப்போது ஒரு ஹோஸ்டைல் அட்மாஸ்பியரை உருவாக்குறதுங்கிறது யார் பண்ணுறாங்க? ஏன் கைது பண்ணி? சரி, அப்படின்னா கூட ஒரு ஆம்பட்ஸ்மேன் அல்லது ஒரு ட்ரிபியூனல் அந்த மாதிரி வைத்து அடிக்கடி தமிழக மீனவர்கள் வந்து எல்லை தாண்டி வர்ற இந்த பிரச்சனை தொடர்ந்து இருக்கிறதுனால இலங்கையிலே ஒரு ஸ்பீட் ட்ரையல் கோர்ட் வைக்கலாமே. இவங்களை கூப்பிட்டு கவுன்சிலிங் பண்ணலாம், இவங்களை கூப்பிட்டு பத்திரமா திருப்பி அனுப்பலாம். ஒவ்வொரு தடவை இந்திய அரசாங்கம் தலையிட்டு பேசினதுக்கப்புறம் தானே இது நடக்குது. அப்போ இலங்கை அந்த குட்வில்லை ஏன் ரெசிப்ரோகேட் பண்ணக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். ரெண்டுமே நட்பு நாடுகள் தான், அன்பு நாடுகள் தான். இது ஒரு சின்ன பிரச்சனை. இந்த பிரச்சனை இரு நாட்டு மீனவர்கள் எல்லை தாண்டி கடலுக்குள்ளே சென்று விடுவது என்பது இந்தியாவுக்கு இலங்கைக்கு மாத்திரம்தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உலகத்தில் இதனால் பல நாடுகள் அப்படி இருக்குது. ஆஸ்திரேலியா மாதிரி நாடுகளில் இந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா எத்தனையோ 1000 கிலோமீட்டர் தள்ளி தனி தீவாக இருக்குது ஆஸ்திரேலியா, அங்கே பிரச்சனை இருக்காது. அதை தாண்டி இருக்கிற நூற்றுக்கணக்கான நாடுகளில் எல்லை தாண்டி அப்போ அங்கெல்லாம் என்ன அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்கிறாங்க? அங்கெல்லாம் சின்ன சின்ன சிஸ்டம் இருக்குது, அதை சரி பண்ணுறாங்க அல்லது அட்வைஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு அணுகுமுறையில் நாடுகள் இயங்கும்போது எல்லாம் சரியாகும். இப்போ இந்த ஹோஸ்டைல் அட்மாஸ்பியர் வந்து இந்தியா தமிழக மீனவர்களுக்கு வருது, நம்ம மீனவர்கள் கைது பண்ணுறாங்க இலங்கையில். நீங்கள் இலங்கையில் உள்நாட்டு பிரச்சனை இருக்கும்போது அப்போ நீங்கள் என்ன சொன்னாங்க? இலங்கை அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா, வருவது வந்து தீவிரவாதிகளா மீனவர்களான்னு எங்களுக்கு தெரியல, அதனால நாங்கள் அவங்க கைது பண்ணுறோம் சுடுறோம் அதெல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு இலங்கையினுடைய உள்நாட்டு பிரச்சனை சரியாயிடுச்சுல. இன்னைக்கு வர மீன் பிடிக்க வரானா தீவிரவாதியா? புரியுதுங்களா? அப்போ முன்னால் 2009க்கு முன்னால் எடுத்த நடவடிக்கை மாதிரியா இப்போ எடுக்கக்கூடாதுல்ல. இப்போ வந்து யூ மஸ்ட் பி லிபரல், அதுக்கேற்று பேசுங்க, திரும்ப வழி அனுப்புங்க, ஒரு கவுன்சிலிங் வச்சு எங்கள் எல்லைக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லுங்கள். அல்லது அந்த இடத்துல ஒரு கோஸ்ட் கார்டு மாதிரி வச்சு எங்கெங்கெல்லாம் மீறுறாங்கன்னு தெரியும், அந்த இடத்துல பெர்மனெண்ட்டாக ஒரு கோஸ்ட் கார்டு வச்சு திருப்பி அனுப்புங்க. ஆனால் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாட்டம்
ட்ரோலர்ஸ் வந்து கொண்டு வர்றது, அதுதான் பெரிய பிரச்சனை அல்லது பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து வரவங்க வந்து கூடுதலாக பொட்டம் ட்ரோலிங்ஸ் அது வந்து இலங்கையில் தடை செஞ்சுருக்கிறாங்க. இது சம்பந்தமாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் அறிவிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஏலவே நான் நினைக்கிறேன் பிரதமர் மோடி அவர்களுடைய அரசாங்கத்தின் காலத்திலேயே இலங்கையிலிருந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கு. அமைச்சர்கள் மட்டத்தில், அதிகாரிகள் மட்டத்திலாம் நடத்தப்பட்டிருக்கு. அது ஏன் அந்த மெக்கானிசத்தை நோக்கி நகர இல்லாமல் இருக்கிறாங்க? இல்லை, அதுக்கு யார் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி யார், முதல்ல முனைப்பு யார் எடுக்கணும்னு கேட்குறேன். அந்த இனிஷியேட்டிவ் எங்கேருந்து வரணும்னு கேட்குறேன் நான். தமிழ்நாடு மீனவர்கள் விக்டிம்ஸ். சரி, நீங்கள் சொல்கிற அந்த மாதிரியான மீன்பிடிப்பு முறைகளோடு வர்றாங்கன்னு சொன்னால் அதை தடுக்கிற உரிமை இலங்கை அரசுக்கு முழுக்க உண்டு. இலங்கை அரசாங்கம் தடுக்கலாம். ஏன்னா அவங்க எல்லைக்குள்ளே அவங்க சட்டப்படி தான் நடந்து கொள்ளணும். பிரச்சனையே எங்கன்னா எது எல்லைன்னு தெரியவில்லை என்பதுதான் பிரச்சனை. நீங்கள் ரோடில் சாலையில் போகிறப்போ எனக்கு இந்திய எல்லை எது, பாகிஸ்தான் எல்லை எதுன்னு தெரியும். இப்போ அங்கே வாகா பார்டர் இருக்கு, அங்கே பரேட் நடக்குது, பெருசாக ஒரு கேட்டெல்லாம் போட்டு இந்த பக்கம் இந்திய ஆர்மி, அந்த பக்கம் பாகிஸ்தான் ஆர்மி, ஒவ்வொரு நாளும் அவங்கவுங்க தேசிய கொடி ஏற்றி பரேட் நட, அங்கே எல்லை வெல் டிஃபைன்டு. நீங்கள் கடலில் எப்படி சார் எல்லை தெரியும்? நீங்கள் மீனவர்களுக்குரிய கஷ்டங்களை நீங்கள் புரிந்து கொள்ளணும்ல. நீங்கள் இப்போ இலங்கை அரசாங்கம் கரெக்டாக இலங்கை மீனவர்களோ இலங்கை பொடியோ கரெக்டாக ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துல தான் எல்லை, இந்திய எல்லை ஆரம்பிக்குன்னு கரெக்டாக சொல்லிடுவாங்களா? ஹை சீல அதெல்லாம் தெரியாது. அதுக்கு வந்து பெரிய பெரிய தண்டனைகள் இருக்கக்கூடாது. ஆனால் இப்போ இலங்கை அரசின் அணுகுமுறையில் பெரிய ஒரு தாராளம் அணுகுமுறை தெரிகிறது. ஏன்னா ஒரு ஃபோன் பண்ணி சொன்னாலோ, இப்போ உதாரணமாக ராமேஸ்வரம் மீனவர்கள் ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னதாக இந்த மாதிரி மீன் பிடிக்கிறாங்கன்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போது எங்களது நிதியமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் ராமேஸ்வரத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு தகவல் தெரிஞ்ச அந்த மீனவ குடும்பங்களே உடனடியாக பெண்கள் போய் தகவல் சொன்ன அடுத்த 5 நிமிடத்தில் அவங்க இங்கேருந்து ஹை கமிஷனில் பேசி, வெளியுறவுத்துறை அமைச்சரில் பேசி, இந்த இலங்கை மீனவர்கள் இலங்கை நடுக்கடலில் கைது செய்யப்பட்டு இலங்கை கரையை தொடுவதற்கு முன்னால் அவங்க விடுதலையும் செய்யப்பட்டார்கள். அப்படின்னா இலங்கை அரசுமே கூட மிக விரைவாக நடவடிக்கை எடுக்கிறது. இவர்களை கைது செய்து அடைத்து வைப்பதை அவர்கள் விரும்பவில்லைன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இந்திய அரசாங்கம் கேட்டால் உடனே திருப்பி அனுப்பிச்சிடறாங்க, எனக்கு புரிகிறது. ஆனால் இது ஒரு மாதிரியான ஒரு விரோத உணர்வாக இரு நாடுகளுக்கு இடையே இது வளர்ந்து விடக்கூடாது, இரு மீனவர்களுக்கு இடையே அது வளர்ந்து விடக்கூடாது அக்கறையோடு நான் இதை பேசுகிறேன். இதுக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கு இலங்கை அரசு முன் வர வேண்டும். அப்போ உங்களோட அடுத்த அதே மாதிரி கச்சத்தீவு பிரச்சனையிலுமே நாம் ஒன்றும் இலங்கையினுடைய ஒரு பகுதியை கேட்கவில்லை. 70கள் வரைக்கும் இந்திய அரசாங்கத்தின் ஒரு அங்கமாக இருந்து இந்திரா காந்தி அவர்களது தவறான அரசியலால் கொடுக்கப்பட்ட ஒரு நிலத்தை திரும்ப கொடுங்கன்னு தான் நம்ம பேசுகிறோமே தவிர, இது இலங்கையினுடைய ஒரு பகுதி, இறையாண்மைக்கு உட்பட்ட பகுதியை நாங்கள் எடுத்துக்க விரும்பலை. இலங்கையினுடைய ஒவ்வொரு அங்குல மண்ணும் இலங்கைக்கு சொந்தமானது. இலங்கையினுடைய இறையாண்மையை, இலங்கையினுடைய ஒருமைப்பாட்டை வி ரெஸ்பெக்ட், அதை மதிக்கிறோம். கச்சத்தீவு என்பது இந்தியாவின் நிலப்பரப்பு என்பதனால திரும்ப கோருகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆட்சியில் இந்த மாதிரியான விஷயங்கள் சம்பந்தமாக கூடின கவனம் செலுத்துவாங்கன்னு எதிர்பார்க்கலாமா? கூடின மாதிரி அல்லது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இதை மாத்திரமே நீங்கள் பார்க்காதீங்க. இந்திய இலங்கை உறவுகள் என்பது ரொம்ப ஒரு பரந்துபட்ட கோணத்தில் நீங்கள் பார்க்கணும். இப்போ உதாரணமாக நான் இன்னைக்கு இந்த தடவை நான் இலங்கைக்கு வந்தது நுவரேலியாவில் இருக்கிற சீதா எலியா, அங்கே இருக்கிற சீதை அம்மன் கோவில் திருவிழாவுக்கு தான் வந்தேன், கும்பாபிஷேகத்துக்கு தான் வந்தேன். அதுக்கு தான் என்னை அழைத்திருந்தாங்க, அதுக்காக வந்தேன். வந்த இடத்துல எல்லாருடைய ஒரு நல் வாய்ப்பாக நான் எல்லாரோடையும் பேசிகிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், சில ஆண்டுகளுக்கு முன்னால் குஷிநகர் அப்படிங்கிற இடத்துல இந்தியாவில் புத்தருக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு நினைவாலயத்தை வந்து மோடி ஐயா எழுப்பினார். நரேந்திர மோடி ஹிந்து, அவர் எழுப்பிய ஆலயம் புத்திஸ்டுக்கு. அதற்கு இலங்கையிலிருந்து மஹிந்த ராஜபக்ஷத்தோட மகன் நாவல் ராஜபக்ஷ, அவர் இங்கேருந்து புத்தாவோட ஒரு ரிலிக்ஸ்லாம் எடுத்துக்கொண்டு அங்கே வந்தார். ஸ்பெஷல் சார்ட்டர்ட் ஃப்ளைட்லேயே வந்தார். ரொம்ப பெரிய வரவேற்பு. அங்கே அந்த புத்தர் அந்த நினைவிடம், அந்த ஆலயம் என்பது மிக பிரமாதமாக கொண்டாடப்பட்டது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாம் வி ரெஸ்பெக்ட் ஆல் ரிலிஜன்ஸ். அப்போது புத்தரை வந்து நம்ம நாட்டினுடைய மிகப்பெரிய அடையாளமாக, ஆன்மீகத்தினுடைய சின்னமாக நாம் போற்றுகிற அதே நேரத்தில் சீதை என்பவள் இந்தியாவினுடைய அடையாளம் இல்லையா? அந்த சீதை அம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தையும் இலங்கை அரசு மிக உற்சாகமாக அரசு விழாவாகவே நீ கொண்டாடிக்கலாமே. புத்தருக்கான ஒரு விழாவை குஷி நகரில் இவ்வளவு பிரம்மாண்டமாக உலகத்தில் உள்ள புத்த தலைவர்கள் அழைத்து, உங்கள் ஊர் ராஜபக்ஷ மகனையே அழைத்து, ராஜபக்ஷ அழைத்தனால தான் மகனை அனுப்புகிறாங்க. இவ்வளோ சிறப்பாக இந்தியா கொண்டாடும் போது நீங்கள் இந்தியாவில் பிறந்த சீதை, அயோத்தியில் ஆண்ட ராமனுடைய மனைவி தர்மபத்தினி, அவர் இங்கே இலங்கையில் சிறை வைக்கப்பட்டிருந்தா, அதனால தான் இங்கே கோயில் வந்திருக்கு சீதைக்கு. அப்போ அதை ஏன் இலங்கை அரசு ஏன் கொண்டாடக்கூடாது? நீங்கள் அதுக்கு ஏன் நரேந்திர மோடியை நீங்கள் அழைச்சிடக்கூடாது? பண்ணியிருக்கணுமா இல்லையா? மோடிஜி அழைச்சிருந்தீங்கன்னா தேர்தல் நேரம் ஒருவேளை வர முடியாட்டி கூட அவருடைய பிரதிநிதியாகவே யாராவது அனுப்பிச்சு வைப்பார்ல.
இதுதானே இரு நாட்டு உறவுகளுக்கான கல்ச்சுரல் டைஸ். பொலிட்டிக்கலி வி ஆர் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ், கவர்மெண்ட் ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் வி ஆர் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ், பட் கல்ச்சுரலி ஸ்பிரிச்சுவலி நான் என்ன சொல்லுவேன்னா இது இது இரு தேசம் ஆனால் ஒரே நேசம்னு சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு உறவை இங்கே வந்து இந்தியாவுக்கு இலங்கைக்கு உருவாக்குற அந்த முன் முயற்சியில் நாம் எவ்வளவு பண்ணாலும் இன்னும் போதுமான அளவு இன்னும் இலங்கையில் அந்த அரசுக்கு வந்து விழிப்புணர்வு வரலன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்தியாவில் பௌத்த சமயத்துக்கு அல்லது புத்த சமயத்துக்கு கொடுக்குற அந்த ப்ரையாரிட்டி இலங்கையில் பார்த்தீங்கன்னா அது மாறி இருக்குது. அதாவது பௌத்த சமயத்தின் பேரால் வந்து நிறைய ஆக்கிரமிப்புகள் நடக்குது. நீங்கள் வட மாகாணத்திலேயோ கிழக்கு மாகாணத்திலேயோ இருக்கிற தமிழ் மக்களை பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இந்த மதத்தின் பேரால் நாங்கள் எவ்வளவோ இழந்திருக்கிறோம் அப்படின்ட்டு. அந்த விஷயத்தை நீங்கள் உணர்ந்துருக்கீங்க? நிறைய நான் இங்கேருந்து எனக்கு வாட்ஸ்அப் செய்திகள், புகைப்படங்கள், இந்த மாதிரி இந்து கோவில்களை வந்து இந்த மாதிரி ஆக்கிரமிக்கிற அந்த இது அதெல்லாமே நிறைய வருது. நாங்களும் அதை உரிய அளவில் இந்திய அரசாங்கத்துக்கு அந்த தகவல் தெரிவிக்கிறோம். ஆனால் ஒரு அரசாங்கம் என்ற முறையில் இன்னொரு அரசாங்கத்தினுடைய உள்நாட்டு விவகாரங்களில் வந்து ரொம்ப தலையிட முடியாது. நம்ம வந்து ஒரு அக்கறையை வெளிப்படுத்தலாம், நம்மளுடைய வருத்தத்தை தெரிவிக்கலாமே தவிர நேரடியாக ஆக்ஷன் எடுக்கிற நிகழ்ச்சி பண்ண முடியாது. அதனால் இதை பற்றி நாம் அடுத்தடுத்த கட்டங்களில் இரு நாட்டினுடைய உறவுகள் பற்றின பல்வேறு விஷயங்கள் பேசும்போது இதை பேச முடியும். எதிர்காலங்களில் இந்த பிரச்சனை அதிகமாச்சுன்னா இதை பேச முடியும். ஆனால் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது ஏன் நடக்குதுன்னா தி மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் ஃபிலாசபி ஆஃப் ஸ்ரீலங்கா இஸ் தி மெஜாரிட்டிசம். நீங்கள் இலங்கையில் இத்தனை ஆண்டுகளாக ஏன் இந்த பிரச்சனை வந்தது? பேரினவாதம் பேசினதுனால தான். பேரினவாதம் ஒரு இரண்டு குழுக்கள் இனக்குழுக்கள் இருக்கிற இடத்துல ஒரு குழு பேரினவாதம் பேசினா இன்னொரு குழு பிரிவினைவாதம் தானே பேசும். இப்போ இந்தியாவில் வந்துங்க நான் வந்து இது வந்து ஒரு இந்தியன் கரன்சி 500 ரூபாய். இந்த கரன்சிக்கு பின்பக்கத்தில் பாருங்க, இது 500 ரூபாய்ன்னு எத்தனை மொழியில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம் பாருங்க. 15 மொழியில் இருக்கு. அது இல்லாமல் ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் இருக்குது. இப்போ 17 மொழிகளில் இது 500 ரூபாய் அப்படின்றது இருக்குது. எல்லா மொழிகளுக்குரிய அங்கீகாரம் ஷெட்யூல் அட்டவணை 8 இருக்கிற எல்லா மொழிகளும் இதில் இருக்கா இல்லையா? நாங்கள் 17 மொழி 18 மொழியை வச்சுக்கிட்டு இத்தனை ஆண்டுகளாக எந்த மொழி பிரச்சனை இல்லாமல் இந்தியா இயங்க முடியுது. நீங்கள் 2 மொழியை வச்சுக்கிட்டே எவ்வளோ பிரச்சனை? இங்கே என்ன சிங்களமும் தமிழ் தானே இருக்குது, உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க? 18 மொழியை வைத்துக்கொண்டு ஒரு தேசம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் 70 வருஷமா என்ன 70 வருஷமாட்ட சுதந்திரத்துக்கு அப்புறம் சொல்கிறேன், இதுக்கு முன்னால் ஆயிரக்கணக்கான வருஷமாக நம்ம இயங்க முடியும்னா எழுத்து வடிவமே இல்லாத வரி வடிவம் இல்லாத ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கு, டைலக்டிக்ஸ் சொல்கிறாங்க. அப்போ அப்படிதான் இயங்க முடியும்னா நீங்கள் இயங்க முடியாது. ஏன் 2 மொழியை வைத்துக்கொண்டு எவ்வளோ பிரச்சனை? அப்போ இது காரணமே மெஜாரிட்டிசம், பேரினவாதம் பேசுனதுனால தான் இந்த பிரிவினைவாதம் வந்தது. இன்னைக்கு பேரினவாதத்தையும் குறைக்கணும், பிரிவினைவாதம் இல்லாமல் போச்சு. இந்தியா இலங்கையினுடைய இறையாண்மையை நாங்கள் மதிக்கிறோம். ஒன்றுபட்ட இலங்கை அப்படிங்கிறதா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை. அந்த ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ள தமிழர் நலன், தமிழர் உரிமை, தமிழருக்கான வாழ்க்கை முறை இதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஐயா நரேந்திர மோடி அவருடைய பெரிய ஆசையாக இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் எந்த இந்திய பிரதமரும் ஜாஃப்னாக்கு வந்தது இல்லை. யாழ்ப்பாணத்துக்கு வந்த முதல் இந்திய பிரதமர் யாரு? இதுவரைக்கும் வந்தவங்களும் கொழும்புக்கு வருவாங்க, அப்படியே போயிடுவாங்க. அவங்களுக்கு இலங்கைனா கொழும்பு தான். ஆனால் ஜாஃப்னாக்கு வந்தவர் யார்? இப்போ நரேந்திர மோடி தானே. எவ்வளோ இலவச வீடுகள் இங்கே மோடி அவர்கள் கட்டி கொடுத்துருக்குறாங்க. எவ்வளவு கன்சர்ன். உங்களுக்கு இந்த சமீபத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியில் வந்து இந்திய அரசாங்கம் எவ்வளோ பெரிய உதவிகள்லாம் உங்களுக்கு பண்ணியிருக்கு இல்லையா? ஏன்னா இது யாரோ மற்ற நாடுகளுக்கு பண்ணாதான் யாருக்கோ பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஃபீல் வருது. இலங்கைக்கு பண்ணுறப்போ அங்கே உள்ள மக்களுக்கே கூட இது நம்ம சொந்த சகோதரத்துக்கு பண்ணுற மாதிரி தான் எங்களுக்குலாம் ஃபீலிங். இன்றைக்கி நரேந்திர மோடி அரசாங்கம் இவ்வளவு உதவிகளை வந்து இலங்கைக்கு அனுப்பிச்சிருக்கனால எங்களுக்குலாம் சந்தோஷம் வருது. நம்ம அண்ணன் தம்பிகளுக்கு, சகோதரர்கள். ஆமாம், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1987ஆம் ஆண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் தமிழர்கள சார்பில் வந்து கையொப்பமிடுறாரு வந்து இந்திய பிரதமர் தான். தமிழர்கள பிரதிநிதியாக வந்து இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி தான் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் கையெழுத்துறார். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் தமிழர்களுடைய கேள்வி என்னென்றால், அப்படி தமிழர்களுடைய பிரதிநிதியாக இந்திய பிரதமர் கையொப்பமிட்ட நிலையில் அதுக்கு பிறகு வந்த பிரதமர்கள் கூட அதை முழுமையாக நடைமுறைப்படுத்துறதில்லை, இறுக்கமாக சொல்கிறாங்க இல்லை என்ற ஒரு கவலை வந்து நீண்டுகிட்டு இருக்குது. இப்போ 13வது திருத்த சட்டம் இலங்கையின் அரசியலமைப்பில் உள்வாங்கப்பட்டிருக்குது. அதுக்காக மாகாண சபைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்குது. ஆனால் இன்னைக்கு 5 வருஷம் ஆச்சு தேர்தல் நடத்தி அது வந்து முழுசா நடைமுறைப்படுத்துறதுல வந்து அவங்க இன்னும் வந்து விருப்பம் இல்லாத ஒரு நிலைமையில இருக்கு. இல்லை, இந்திய அரசினுடைய ஸ்டாண்ட் நிலைப்பாடு என்பது 13வது அரசியல் திருத்த சட்டத்தை முழுமையாக ஸ்ரீலங்கா அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான்.
இதில் எங்களுக்கு எந்த விதமான சமரசமும் இல்லை. ஏன்னா இந்த சட்டமே வந்து ராஜீவ் ஜெயவர்தனா ஒப்பந்தத்துக்கு அப்புறம் வந்த சட்டம். அந்த ஒப்பந்தத்தில் தான் இந்த 13வது சரத்துக்கான அத்தனை அம்சங்களும் அந்த ஒப்பந்தத்தில் இருக்கு. குறிப்பாக காவல்துறை, மாகாண அரசுகளுக்கான காவல்துறை, மாகாண அரசுகள் தான் நிலங்களுக்கான உரிமை, லேண்டு காணி, எங்கள் ஊரில் நிலம்னு சொல்கிறாங்க, காணின்னு சொல்கிறீங்க, அப்படி அதற்கான உரிமை, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அம்சங்கள். டெவல்யூஷன் ஆஃப் பவர், அதிகார பரவலுக்கான ஒரு முயற்சி இந்த 13வது திருத்த சட்டம். நீங்கள் இலங்கையில் இது வரைக்கும் ஒரு 20-21 சட்ட திருத்தம் தான் கொண்டு வருவீங்க. இந்தியாவில் 100கணக்கில் சட்ட திருத்தம் பண்ணிட்டோம் கான்ஸ்டியூஷனை. அதனால் இலங்கை அந்த வகையில் பாராட்டுக்குரியது இருக்கட்டும். ஆனால் இப்போதைய ஐயா மோடி அவருடைய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு 13வது சரத்தை நிறைவேற்றணும், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். இப்போ உதாரணமாக எங்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்தார். அவர் வரும்போது 13வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரணும்னு சொன்னார். அப்போ இங்கே இருக்கிற ஒரு கட்சி தான் அதை எதிர்த்தாங்க. இங்கே இருக்கிற ஒரு கட்சி அப்படி செய்து விட்டால் சிங்கள அரசினுடைய முழு ஏகாதிபத்தியத்தையும் நாம் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும், அதனால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்கிறப்போ ஜெய்சங்கர் அவர்கள் அதே கூட்டத்தில் சொன்னார், இந்த இலங்கை அரசினுடைய கான்ஸ்டியூஷன் அரசமைப்பின்படி இந்த 13வது சட்ட திருத்தம் மட்டும்தான் தமிழர்களுக்கு வந்து கூடுதல் உரிமை பெற்றுத்தரும். இதையும் நீங்கள் வேண்டான்னு நம்ம சொல்லிட்டா இதுக்கப்புறம் எந்த நடவடிக்கை மூலமாக நாம் அவர்களுக்கு உரிமையும் நலன்களையும் பேணி பாதுகாக்க முடியும்னு ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு யாரும் பதில் சொல்ல. அதனால ஸ்டில் வி ஸ்டிக் ஆன் டு இட். 30th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றது மோடி அவர்கள் 3ஆம் முறை பிரதமராக வந்த பின்பு இது மிக அதிகமாக வலியுறுத்தப்படும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் அரசியல் தலைவர்கள், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் கூடுதலாக இதை அக்கறை எடுத்துக்கொண்டு, ஏன்னா இது தமிழர்கள் நலன் சார்ந்த உரிமை சார்ந்த பிரச்சனை என்பதனால ஐயா மோடி அவர்களிடம் நாங்கள் இன்னும் கூட அதை எடுத்து அவரிடம் வலியுறுத்தி சொல்லுவோம், கேட்டுக்கொள்வோம். ஆனால் அதில் இன்னொரு பார்வையும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு ஒரு நியாயமான அரசியல் தீர்வை இந்தியா பெற்றுக் கொடுக்கறதன் ஊடாக இந்தியாவோட தேசிய பாதுகாப்பு வந்து உறுதியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சவுத் கோஸ்டலில், அதாவது தெற்கு கடற்பரப்பு, இந்த சமுத்திரம் தெற்கு கடற்பரப்பில் இலங்கை தான் இந்தியாவுக்கு நட்பு நாடு. இப்போ இங்கே வர சீனாவினுடைய பிரசன்னத்தை வந்து கட்டுப்படுத்துறது அல்லது அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கணும்னா, குறிப்பாக வடக்கு பகுதியில் சீனோட பிரசன்னத்தை கட்டுப்படுத்தணும்னா அவங்களுக்கு ஒரு நியாயமான தீர்வு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ஏற்றுக்கொள்கிறீங்களா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இப்போ சீனாவே வரல, அப்போ ஒன்று தமிழர் உரிமையை புறக்கணிச்சலாமா? சீனான்னு ஒரு தேசமே இல்லை. சீனா அந்த பக்கமாக தனது அதிகார எல்லைகளை, சாம்ராஜ்ய எல்லைகளை விரிவாக்கவில்லை. அவங்க பொருளாதார சாம்ராஜ்யத்துக்கு இலங்கைக்கே வரவில்லைன்னு வச்சுக்கொள்வோம். அப்போ தமிழர் நலன்களை இந்திய அரசு விட்டு கொடுத்துடலாமா? கொடுக்கக்கூடாது. இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. சீனாவை தடுக்க முடியும் என்பது சைடு எஃபெக்டாக இருக்கலாம். பட் மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா, இங்கே இலங்கையில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு முழு உரிமைகளையும் நலன்களையும் 13வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் படி பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது தான். இதுக்கு இடையில எனக்கு வந்து இலங்கை தமிழர்கிட்ட எனக்கு ஒரு கோரிக்கை இருக்குது, எனக்கு அதில் வருத்தமே இருக்குது. நாங்கள் எங்கேயுமே தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை சரி, இலங்கையினுடைய இறையாண்மையை விட்டு கொடுத்து நாங்கள் பேசுவதில்லை, ஏற்றுக்கொண்டு பேசுகிறோம். இலங்கை ஒரே நாடாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் எங்களுக்கு இருக்குது. சின்ன சின்ன தேசங்களாக சிதறொண்டி போவதில் யாருக்குமே அதில் பலன் கிடைக்காதுன்னு நாங்கள் நம்புகிறோம். ஒருங்கிணைந்த இலங்கைக்குள் தமிழர்களுடைய நலன் உரிமை அப்படிங்கிறதான் எங்களுடைய அணுகுமுறை. பாரதிய ஜனதா கட்சி அதை தான் நம்புது. தமிழ்ஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரைட்ஸ் வித்தின் தி யூனிஃபைடு ஸ்ரீலங்கா, இப்படி தான் சொல்கிறோம். அப்போ இந்திய இறையாண்மை ஏற்று பேசுகிறோம்ல. நீங்கள் இங்கே நரேந்திர மோடி அவர்களை பாராட்டுகிறோம். இங்கே உள்ள தமிழர்கள் இந்திய அரசு உதவிக்கு வர வேண்டும், இந்தியர்களது உதவினால நாம் இங்கே நம்ம நலன்கள் பாதுகாப்பணும்னு சொல்கிறோம். ஆனால் இந்திய இறையாண்மை எதிர்த்து பேசுகிற அரசியல் தலைவர்களுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க இல்லைங்களா? நான் பேர் குறிப்பிட்டும் சொல்ல முடியும், குறிப்பிடாமலும் சொல்ல முடியும். இந்திய ஒருமைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளாத, இந்திய இறையாண்மை ஏற்றுக்கொள்ளாத, அல்லது இந்தியாவில் தமிழர்கள் தனி இனம் தனி தேசியம் என்று பேசுகிற நீங்கள் அந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இங்கே எப்படி ஆதரவு இருக்க முடியும்? நீங்கள் இந்திய அரசாங்கத்திலும் நம்ம உதவி எதிர்பார்க்குறோம். இந்திய அரசாங்கம் இலங்கை இறையாண்மை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் இந்திய இறையாண்மை ஏற்றுக்கொள்ளாதவர்களை இங்கே நீங்கள் ஆதரிக்கலாமான்றதான் எனது கேள்வி. இது பெரும்பான்மை சிங்கள மக்கள் மத்தியிலும் இருக்குது. இப்போ நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா திருகோணமலையில் பொருளாதார அபிவிருத்தி வலயம் வந்து இந்தியாவோட நிலைப்பாட்டில் தான் அதை செய்கிறாங்க. அதே மாதிரி ஆயில் ஃபார்ம் வந்து இந்தியாவோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. மின்சார பரிமாற்றம் சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருக்காங்க, காற்றாலை மின்சாரம் சம்மந்தமாக பேசுகிறாங்க. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறுமனே தமிழ் மக்கள் இருக்கிற ஆட்கள் மட்டுமல்ல, சிங்கள பகுதிகளில் இருக்கிற அல்லது சிங்கள பிரதிநிதிகள் கூட அதை எதிர்க்கிறாங்க.
பகிரங்கமாக சொல்றாங்க. கடன் மூலம் அல்லது கடனை வழங்குவதன் மூலம் இந்தியா இலங்கையை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதற்கு முயற்சிக்கிறதுன்னு சொல்றாங்க. நீங்க அது சம்பந்தமா பார்த்துருக்கீங்க? இல்லை, எனது கேள்வி வேற. நான் என்ன சொல்றேன்னா, இந்தியாவை பற்றி இலங்கையில் வாழக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இது உங்கள் உரிமை. இப்போ இந்தியா ஒரு முதலீடு செய்கிறதுன்னா அதை வரவேற்பதும் எதிர்ப்பதும் இலங்கை மக்களுடைய உரிமை. ஆளுங்கட்சி ஒருவேளை ஆதரிக்கலாம் முதலீட்டை, எதிர்கட்சி எதிர்க்கலாம். இதே பிரச்சனை மாலத்தீவுலையும் இருக்கு, இந்தியாவிலும் இருக்கு. இந்தியாவில் வெளிநாட்டு முதலீடுகள் வரும்போது சில பன்னாட்டு நிறுவனங்களுடைய என்ரான் நிறுவனம் வந்தது மகாராஷ்டிராவில், காங்கிரஸ் கட்சி தான் கொண்டு வந்தது, பிஜேபி எதிர்த்தது. நாங்கள் வந்து ஸ்கிராப் தி டீல்னு சொன்னோம், ஸ்கிராப் பண்ணோம். ஏன்னா அது ஃப்ராடுன்னு எக்ஸ்போஸ் பண்ணோம். அப்போ அது மாதிரி இலங்கையில் நிறைய கருத்து வேற்றுமைகள் இருக்கலாம். நான் சொல்றது தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்கள், அவங்க இலங்கை தமிழர்கள் இல்லை, இந்திய தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் பண்ணுறவங்க. ஆனால் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக, இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுகிறாங்க. அவங்கள நீங்கள் பேட்டர்னைஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அவர்களுக்கு இங்கே ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இருக்கலாமா? இருக்கக்கூடாதுல்ல. இப்போ எங்கள் ஊரில் சீமான்னு ஒரு தலைவர் இருக்கார். அவர் இந்திய இறையாண்மைக்கு எதிராக தான் பேசுகிறாரு, இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக தான் பேசுகிறாரு. பிரபாகரன் கூட நான் இருந்தேன்னு போய் சொல்கிறாரு. நான் இலங்கையில் போய் ஆமக்கறி சாப்பிட்டேங்கிறாரு. நான் எல்லா வகையான துப்பாக்கிகளை எடுத்து எனக்கு பிரபாகரன் எல்லாம் எனக்கு இப்போ ஆயுத பயிற்சி கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆனால் இப்போ அதெல்லாம் நீங்கள் இங்கேருந்து யாரும் கண்டித்து பேசுறது? இந்திய தேசத்துக்குள் அவர் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக பேசினால் இந்திய சட்டங்களே அவர் மீது நடவடிக்கை இல்லை. நீங்கள் அதை அவங்க அந்த மாதிரி உள்ளவங்களை இங்கே நீங்கள் வரவேற்கக்கூடாதுன்றாங்க. அவங்களுக்கு ஆதரவு இங்கே இருக்கக்கூடாது. இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக பேசினால் இலங்கை தமிழர்கள் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்ன்ற நிலை வரணும். அட்லீஸ்ட் உங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து ஒரு கடிதமாவது எழுதுங்க. இல்லை அவருக்கு அவங்களுக்கு இங்கே நீங்கள் வரவேற்பு கொடுப்பீங்க, இங்கே அவங்கள வந்து பெரிய தலைவர்களாக நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா அப்போ நாங்கள் எப்படி இந்திய ஒருமைப்பாட்டு இறையாண்மையை நாங்கள் எப்படி கொண்டாட முடியும்? இல்லை, நான் ஒரு விஷயத்தை அதில் தெளிவுபடுத்திக்கிறேன். தமிழ் மக்கள் சார்பா எந்த கருத்து இல்லை. மக்களை பொறுத்த நானுமே சொல்றேன், தமிழ் மக்கள் எல்லாரும் அதை செய்யவில்லை, எல்லாரும் செய்யவில்லை, யாரோ சிலர். 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் யுத்தத்துக்கு பிறகு சீமானாக இருக்கலாம் அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த தலைவர்களாக இருக்கலாம், தனிநாடு சம்பந்தமாக அவர்கள்ட்ட கருத்தியல் இருந்தால் அது வந்து தவறு. ஏனென்றால் இலங்கையில் இருக்கிற அல்லது வடக்கு கிழக்கில் இருக்கிற இந்த தமிழ் மக்களும் அல்லது தமிழ் மகனும் வந்து தனிநாடு சம்பந்தமான விடயத்துக்கு வந்து அவங்க வாக்களிக்கல. இப்போ நீங்கள் 15 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் கட்சி எதாக இருந்தாலும், கூட்டமைப்பாக இருந்தாலும் சரி, கூட்டணியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவங்களோட எலெக்ஷன் மெண்டேட் வந்து மேனிஃபெஸ்டோ வந்து இருக்குது, ஐக்கிய இலங்கைக்குள் ஒரு தீர்வு காண்றது தான். அது வேற வேற மாதிரி இருக்குது. ஒரு நாடு ரெண்டு தேசம்ன்றாங்க, அப்புறம் ஃபெடரலிசம் என்று சொல்றாங்க, அப்புறம் 13 அமெண்ட்மெண்ட் சொல்றாங்க. அது வேற வேற வகையில இருக்குது. ஆனா யாருமே வந்து ஐக்கிய இலங்கையை தாண்டி பேசலை. அப்ப இங்கேயே பேசலை, யாரும் மக்களும் வாக்கு கொடுக்கல. அவரு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம பொறுப்பாக முடியாது. அதை நீங்கள் புரிந்து கொண்டாலும் சரி, அவ்வளவுதான். நான் வந்து இது உங்க கவனத்துக்கு கொண்டு வர முறை, இதன் மூலமாக இலங்கையில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தமிழர்களுக்கு இந்த கவனத்தை கொண்டு வர. எல்லோரும் அப்படி இல்லை. இந்தியாவை ஏற்றுக்கொள்கிற, இந்திய ஒருமைப்பாட்டை போன்ற கருத்தியல் ரீதியான முரண்பாடு நரேந்திர மோடி அவர்களை கொண்டாடுகிற லட்சக்கணக்கான இலங்கை தமிழர்கள் இருக்கிறாங்க. நான் சொல்றது விதிவிலக்கா சில அமைப்புகள், அரசியல் கொள்கைகளுக்கு அப்பால அவரோட தனிநாடு சம்பந்தமான சிந்தனையும் இலங்கையில் இருக்கிற தமிழர்களோட சிந்தனையும் வந்து முற்றிலும் நேர எதிர்மறையா இருக்குன்றது எங்களுக்கு தெரியுது. ஆனா அவருடைய உரை அல்லது அவருடைய கோட்பாட்டு சிந்தனைகள் அல்ல தமிழ் தேசிய சிந்தனைகளை சில பேர் வரவேற்று. நீங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவர் இந்த மாதிரி ஈழத்தமிழர் பிரச்சனை வச்சுட்டு பெரிய அரசியல் பண்ணார், சீமான் அரசியல் பண்ணார். வைகோ தான் அதில் உச்சம் தொட்டவர், வைகோ தான். சரிங்களா? இதெல்லாம் பண்ணாங்க. அதுக்கு முன்னால் கருணாநிதி இந்த விஷயத்தை எடுத்து பேசினார். நீங்கள் எந்த தமிழ்நாட்டு தலைவர் இலங்கைக்கு வந்து இலங்கை மக்கள் பிரச்சனையை நேரடியாக பார்த்து புரிந்து கொண்டு பேசிய ஒரு தலைவர் சொல்லுங்கள். எந்த தலைவர் வந்தார்? கருணாநிதி வந்தாரா? எம்ஜிஆர் இலங்கையில் பிறந்தார், அதனால் அவருக்கு இலங்கையை பற்றி நல்லா தெரியும். ஆனாலும் கூட அவர் வளர்ந்த பின்பு, அரசியலில் உச்சம் தொட்ட பின்பு அவர் இலங்கைக்கு வரல. ஜெயலலிதா அம்மையார் வந்ததில்லை. கி வீரமணின்னு ஒரு திராவிடர் கட்சி தலைவர் இருக்கார்ல, அவர் என்னைக்காவது இலங்கைக்கு வந்திருக்காரா? வந்ததில்லை. வைகோ வந்தார், ஆனால் அவர் எப்படி வந்தார்னு உங்களுக்கு தெரியும். சீமான் வந்ததா சொல்கிறாரு, வந்தாரா இல்லையானே தெரியாது. 1000 கதை சொல்கிறாரு, 1000 பொய் சொல்கிறாரு. இப்போ நான் வந்திருக்கேங்க, 4 நாள் அங்கே மக்களை பார்த்துட்ருக்கேன். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போகிறேன், எல்லாரையும் சந்தித்து பேசுகிறேன். இப்படி யார் வந்தாங்க? எந்த தமிழ்நாட்டில் இலங்கை பிரச்சனையை, ஈழப் பிரச்சனையை பெரிதாக பேசுகிற தலைவர்களுக்கு இங்கே ஈழத்தினுடைய பகுதிக்கே வந்து இதை பார்த்த அந்த அனுபவம் இருக்குது. அந்த காலத்தில் மாப்போ சிவஞானம்னு ஒரு தமிழ் அறிஞர் இருந்தார்.
பெரிய தமிழரசு கட்சி தலைவர், அவர் வந்திருக்காரு, இலங்கைக்கு வந்திருக்காரு. ஆமாம். தேசிய கட்சி இப்போ இல கணேசன் அவர்கள் இலங்கையில் உள்ள எல்லா தமிழர்களுக்கும் அவருக்கு தொடர்பு உண்டு. இப்போ சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் வந்தாங்க, நிர்மலா சீதாராமன் மேடம் வந்தாங்க, பிரதமரே யாழ்ப்பாணத்துக்கு வந்தார். அப்போ இதெல்லாம் செய்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தானேன்ற. நீங்கள் இங்கிருந்து தமிழ்நாட்டில் உட்கார்ந்து கொண்டு உணர்வுகளை தூண்டிவிடத்தான் உங்களால் முடிஞ்சதை தவிர, தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை உருவாக்க தான் முடிஞ்சதை தவிர, தமிழ் மக்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சதா? இன்னைக்கு உதவி செய்து கொண்டிருப்பது பிஜேபி தானே. இன்னைக்கு களத்தில் நின்று இலங்கை தமிழ் மக்களுக்காக அக்கறையோடு நல்லெண்ணத்தோடு நல்ல இதயத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற கட்சி அது பாரதிய ஜனதா கட்சி. இந்த இலங்கை தமிழ் அக்கறை உள்ள ஒரு தலைவர் யாரு? நரேந்திர மோடி. அதை இலங்கை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்றேன். வேற யாரும் வந்ததில்லை, வந்தாலும் முறையாக வந்ததில்லை. சரி, நாங்கள் இறுதியாக ஒரு விடயம், குறிப்பாக இந்தியாவினுடைய இலங்கை சம்பந்தமான கரிசனைகள் அல்லது அவர்களுடைய தலையீடுகள் எல்லாம் சீனாவை இலங்கையில் காலூன்றி விடக்கூடாது அல்லது சீனா காலூன்றி இருப்பதை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அமைந்திருக்கிறதா? இல்லை. ஏன்னா சீனா பற்றிய பார்வை எப்படி இருக்கிறது? கச்சத்தீவை வந்து காங்கிரஸ் கட்சி இந்த 70களில் கொடுக்குறப்ப சீனா இருந்ததா? சீனாவோட தலையீடு இருந்ததா? சீனா முதலீடு இங்கே இருந்ததா? முழுக்க சீனான்ற ஒரு என்டிட்டியே இலங்கைக்குள்ளே இல்லாத ஒரு காலத்தில் தானே கச்சத்தீவு கொடுத்தாங்க. இந்திய மக்களுக்கும் இலங்கை மக்களுக்கும் வர்த்தகம், ஆன்மீகம், போக்குவரத்து, பண்பாடு, மொழி ரீதியான ஒற்றுமை இதெல்லாம் வந்து சீனா வந்ததுக்கப்புறம் வந்தது, அதுக்கு முன்னால் வந்தது. இலங்கை வந்து எங்களுக்கு தொப்புள் கொடி உறவு. நாமெல்லாம் பொலிட்டிக்கலி we are different countries, administratively we are different countries, culturally, spiritually we belong to one same country. அது இலங்கை மாத்திரம் இல்லை, நேபாளம் தான், பாகிஸ்தானும் தான், பங்களாதேஷ் தான். இன்னைக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷ் இஸ்லாமிக்கா தங்களை டிக்ளேர் பண்ணினால அது அதனுடைய வேர்கள் என்னன்னு அந்த மக்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இலங்கை மக்களுக்கு ரொம்ப நல்லா புரியும், ஸ்ரீலங்கா மக்களுக்கு புரியும், நம்மளுடைய வேறு என்னன்னு தெரியும். கல்ச்சுரல் அடிப்படையில் நாம் எல்லாம் ஒன்றாக இருந்திருக்கிறோம், நமது தொப்புள் கொடி உறவாக பார்க்குறோம். அதனால் சீனா வருதா போகுதான்றது பிரச்சனையே இல்லை. நாளைக்கு சீனாவிலே ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு அவங்களே பின்னடைவை சந்திக்கலாம். அப்போதும் இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான நட்புறவு தொடரும். இது எப்போதுமே நல்லிணக்கம் கொண்ட இரு நாடுகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் நமது விருப்பம். சீனாவோட இலங்கை பிரச்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? சீனா இலங்கையில் இப்போ அண்மை காலமாக செயற்பட்டு வருகிற முறைமைகள் அல்லது அவங்க வச்சிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது சீனா என்ன செய்யுதுன்னா இந்தியாவை வந்து ஒரு பெரிய எமர்ஜிங் பவர் இன் ஏஷியான்னு பார்க்குது. ஏன்னா இந்த உலகத்தில் ரொம்ப வேகமாக முன்னேறி வருகிற நாடுகளில் இந்தியா ஒன்று. உங்களுக்கு தெரியும், வெஸ்டர்ன் பவர்ஸ் எல்லாமே பின்னால் போயிடுச்சு. மிகப்பெரிய பொருளாதாரமாக உயர்ந்து வருகிறது, மிகப்பெரிய இராணுவ வலிமை பெற்ற நாடாக வருது. இப்போ மோடி அவர்கள் வந்த பிறகு செகண்ட் ஜெனரேஷன் வார்ஃபேரில் இருந்த இந்தியா இன்னைக்கு 4th ஜெனரேஷன் வார்ஃபேர், 4ஆம் தலைமுறை யுத்தம் நடத்தக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு இராணுவ தொழில்நுட்பங்கள் வந்து வளர்ந்துருக்கு. டிஃபென்ஸ், இந்தியாவோட டிஃபென்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸை இன்னைக்கு உலகமெல்லாம் நம்ம பல நாடுகள் வாங்க ஆரம்பிச்சாங்க. நம்ம ஏவுகணை, நமது பாதுகாப்பு உபகரணங்கள்லாம் வாங்க ஆரம்பிச்சு, இலங்கை கூட சிறு பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ இந்தியாவை வந்து ஒரு வளர்ச்சியாக பார்க்காமல் இந்த பிராந்தியத்தினுடைய ஒரு அபாயமாக சீனா பார்க்குது. டேஞ்சர், நமக்கு சேலஞ்ச் அப்படி பார்க்குது. அதனால சுற்றி உள்ள நாடுகளை எல்லாம் தான் போய் கபலீகரம் பண்ணி கொள்ளணுன்ற எண்ணம் சீனாக்கு இருக்கு. இப்போ அதனால தான் மாலத்தீவில் ஆட்சி மாற்றம் நடந்ததில்லை. இப்போ இருக்கிற ஆட்சியில் இருக்கிற அந்த கட்சி வந்து சீனா ஆதரவு கட்சி. ஆமாம், அவங்க எலெக்ஷன் மெண்டல்லே சொல்லியிருந்தாங்க, புரியுதுங்களா உங்களுக்கு? அது மாதிரி நேபாளத்தில் சீனா தலையிட்டது, மியான்மரில் சீனாவோட தலையீடு இருக்கு, இப்படி பாகிஸ்தானில் சீனாவோட தலையீடு இருக்கு. இப்படி சுற்றி இந்தியாவை சுற்றி உள்ள நாடுகளை எல்லாம் சீனா வந்து ஏதோ ஒரு வகையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதை இந்தியாவுக்கு எதிராக திருப்பி விட வேண்டும் என்ற முயற்சி இருக்கு. அதே முயற்சி இலங்கையில் நடக்குது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக இலங்கை மக்களும் சரி அரசாங்கமும் சரி இன்னும் இந்தியாவை தான் தங்கள் நட்பு நாடாக நினைக்கிறாங்க, தங்களுக்கான நாடாக நினைக்கிறாங்க. அப்படி சீனா தான் இந்திய இலங்கைக்கான நட்பு நாடு, நமக்கான எப்போதும் ஆதரவு தெரிவிக்கிற நாடுன்னு என்னைக்கு இலங்கை நினைக்கிறதோ அன்னைக்கு இலங்கைக்கும் பின்னடைவு வரும், சரிவு வரும். அதனால் நமது உறவுங்கிறது பிளட் ரிலேட்டிவ்ஸ். அது நேற்று வந்தது, நாளை காணாமல் போயிடும். நமக்கு ரத்தம் சொந்தம். நல்லது. நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்திருந்தவர் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் எங்களுடைய கலையகத்துக்கு வந்து தன்னுடைய நெருக்கடியான சூழலிலும் இந்த நேர்காணலில் முழுமையாக பங்கேற்றமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.